பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 என்னங்க இந்த திவ்யா பஜாரி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா? எச்சங்க அது கேவலமாக பண்ணிகிட்டு இருக்கு. துஷாரை போட்டு அம்பளுத்துக்கிட்டு இருக்கு. எவனை அடிக்க முடியாதோ அவனை அடிக்கிறது. எஃப்ஜேயே நீ பேசுனியா, ஒரு வாரத்தை பேசுனியா, அவங்க கூட போய் சிகரெட் அடிக்கிற, சிகரெட்டுன்னு அவனை அடிச்சுட்டு போகிற. எவன் கூட போய் சிகரெட் அடிக்கிற, அவன்கிட்ட ஏன் பேச மாட்டேற நீ? அப்போ நீ யார்? ஃப்ராடு தானே நீ? இப்போ ஃப்ராடு வேலை பார்க்குறது தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க. திவ்யாவை எவன் நம்பினாலும் சீக்கிரமே எக்ஸ்போஸ் ஆகிடும். அது தன்னை ஒரு அர்ச்சனாவாகவே உணர்ந்து டைட்டில் வின்னர் ஆகலாம் நினச்சிக்கிட்டு இருக்கும் போல். ஒயில்ட் கார்டில் அந்த அளவுக்கு சீன்லாம் கிடையாது. அதாவது நேற்று சொன்னாங்களாம், யார் அந்த கெஸ்ட்லாம் சொன்னாங்களா, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு செக் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சொல்லியிருக்கீங்க எல்லாத்தையும் சொல்லும்போது ஒருத்தர் சொன்னாராம், செக் அவுட் பண்ணால் என்னப்பா அதான் பண்ணுறாங்களே போட்டுன்னு சொன்னாராம். யாருன்னு கேட்குறான் ரவின்னு. அதை துஷார்னு சொல்ல முடியல, சொன்னாங்கங்குது. உடனே இவன் போய் கேட்குறான், பேரை சொல்லி உடனே உனக்கு தைரியம் இல்லையா, திவ்யா உனக்கு தைரியம் இல்லையாடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதாவது துஷாருக்கு கோவம் வந்துருச்சு. இந்த வாரம் தான் விஜய் சேதுபதி அடித்த அடியில் மக்கள் கை தட்டின தட்டில் அப்படியே கொஞ்சம் திருந்திட்டான் போல். ஏன்னா அரோராவும் 2 பேரும் ஒன்றாவே இருக்கிறது கிடையாது. அது ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணுது, இவன் ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணுறான். இந்த வாரம் தூக்குறாங்களா என்னன்னு தெரில. இவனை தூக்க போகிறாங்களா இல்லை எஃப்ஜியை தூக்க போகிறாங்களா? எஃப்ஜியில் தூக்க மாட்டாங்க. இந்த திவ்யாலாம் என்ன பண்ணுது, அவங்க தான் போய் சிகரெட் அடிக்குது, சிகரெட் அப்படின்னு கேவலங்க. அப்புறமா சொல்கிறான், உனக்கு தைரியம் இல்லையா பேரை சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறான். நான் பயந்துட்டேன், துஷாரை பார்த்து நான் பயந்துட்டேன், துஷாரை பார்த்து பயந்துட்டேன், எனக்கு துஷாரை பார்த்தா பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணுது. அவன் டான்ஸ் ஆடி காட்டுறான். என்ன இது என்ன இப்படி ஆட்டினா நீ பெரிய பிடிங்க நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் துஷார். என்னடாப்பா அப்படிங்கிற மாதிரி அது ஏறிட்டு வருதுங்க. நான் தான் சொல்கிறேன்ல, இது இந்த மாதிரி கேஸ் தான் இது. புரியுதா உங்களுக்கு? சிகரெட் போட்டுக்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு பார்ட்டி அட்டன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கூத்தடிச்சிக்கிட்டு இருக்க பொம்பளை தான் அது. ஏன்னா அதுவே ஒத்துக்குது. ஏன்னா எஃப்ஜே கூட சிகரெட் அடிக்க போகும்போது நல்லா தெரிஞ்சுங்க மக்களே, யார் கூட சிகரெட் அடிக்க போகுதுங்கிறது தெரிஞ்சுங்க. அவன் அது மாதிரி சிகரெட் அடிச்சுக்கிட்டு தன்னை ஒரு பெரிய ரவுடி மாதிரி உடந்துக்கிறான் பாருங்க எஃப்ஜே. நேற்று எவ்வளோ கெட்ட வார்த்தை, அத்தனை கெட்ட வார்த்தை பீப் போடுறாங்க. இதெல்லாம் விஜய் சேதுபதி கேட்பாரான்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா என் பேரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்னு சொன்னார் விஜய் சேதுபதி. போன வாரம் கேவலமாக திட்டினார், என்னமெல்லாம் இது மாதிரி பண்ணினா அனுப்பிடுவேன்னு. இந்த வாட்டி அனுப்புவாரா, வெளியே அனுப்புவாரா விஜய் சேதுபதி? சொல்லுங்கள் மக்களே, அனுப்பணும். மாமா டிவி தான் நல்லா மாமா வேலை பார்க்குறாங்களே, அப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இது மார்க் பண்ணுது. அப்புறமா சண்டை போட்டுக்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் பயந்துட்டேன், துஷாரை பார்த்து பயந்துட்டேன், துஷார் உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி விடைக்குது. இதெல்லாம் அலும்பு தானே. அதான் சொல்கிறேன்ல, இந்த பிரஜைன்னு, இந்த சாண்ட்ரா, இந்த திவ்யா 3 தருதலைங்க. இந்த 3 இருக்கிற வரைக்கும் டாஸ்கையும் விளையாட விட மாட்டாங்க. கடைசியில் பாருங்கள், நம்மளே நினைக்க வச்சுட்டாங்க. பாரு எவ்வளவோ பரவாயில்ல, திவாரு பாரு தப்பாக பேசிகிட்டு இருந்த கூட்டம் அது இப்போ அவங்களே பரவாயில்லன்னு தோணுது. இவங்க பண்ணுற கேவலத்துக்கும் எச்சத்தனத்துக்கும் ஒன்றுமே இல்லைங்க. திவ்யா என்ன பண்ணுதுன்னா, அர்ச்சனாவாக உணர்ந்து டைட்டில் வின்னர் ஆகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. வெளியில் நடக்கிற ஸ்டோரியே வேறடி. திவ்யா அடுத்த வாரம் நீ நாமினேஷனுக்குள்ளே வந்துரு. இந்த வாரம் விஜய் சேதுபதி வச்சு கிளிப்பாக இருப்பார் எல்லாரையும். என்னம்மா இப்படி சொல்லிட்டு போனேன், டெக்கோரம் திவ்யா, ஹலோ டெக்கோரம் திவ்யா, ஹலோ டிக்னிட்டி திவ்யா, ஹலோ டிசிப்ளின் திவ்யா, துண்டு பீடி சிகரெட் அடிக்கிற திவ்யா, இங்கே வாங்க. விஜய் சேதுபதி விட்டு கிளிக்கணுங்க, கிளின்னு கிளிக்கணும். அப்போ தான் சரிப்பட்டு வருவாங்க. ஏன்னா பிரச்சனைலாம் பெரிய பிடிங்கி மாதிரி பேசுகிறார் அவர். பிச்சிருவேன் தொலைச்சிருவேன். எங்கே தொலைப்பணி உன்னை தொலைப்பாங்க பாரு. இன்றைக்கி வினோத் விட்டு கிளிச்சார்ல, வினோத் ஃபயர் ஆகிட்டாருங்க, கிளிச்சு விட்டாப்புல. இவங்க போடுற ஆட்டத்துக்கெல்லாம் கதையை முடிச்சு விடணும். இவங்களாம் அழகாக விஜய் டிவி மாமா டிவி காப்பாற்றுறது பாருங்கள். சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து புருஷன் பொண்டாட்டி 2 பேரில் ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2 பேரையும் காப்பாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னே தெரில, ஏதோ ஒரு வேலையை பார்க்குறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அடுத்த வாரம் வந்தால் அனுப்பிடுவாங்கன்னு தெரியுது. மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவங்க ஆட்டம் லட்சணம் அந்த மாதிரி மக்களை வேற கிளிக்கிறாங்கல்ல, அதனால அந்த வேலையை பார்க்குறாங்க.
வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.